குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், ஃபவுண்டர் ஆஃப் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட். அண்ட் தினமும் இந்த காலையில் இந்த 5 to 10 minutes மெசேஜ் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். இது வந்து மைண்ட் ரினியூவல் மெசேஜ். இந்த மைண்ட் ரினியூவல் மெசேஜ் மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச் இருந்தோம், 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வருது. இதை தொடர்ந்து கேளுங்கள், நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் வந்து இந்த மெசேஜ் வந்து சாதாரணமாக கேட்கக்கூடாது, ரொம்ப ஆழமாக கேட்கணும். இருக்கிறது 5-10 நிமிஷம்தான். கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கேளுங்க. நம்ம உலகத்தில் ரொம்ப பிஸியாக தான் இருக்கிறோம். யார் தான் பிஸியாக இல்லை. ஆனால் அந்த உலகத்துக்குள்ளே பிஸி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இது ஒரு 5-10 நிமிஷம் கேட்டு போனீங்கன்னா எனர்ஜி வரும், சக்தி வரும், பலம் வரும். இதை தொடர்ந்து கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 6 மாதம் கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மாறிடும். ஏன்னா உங்கள் சிந்தனைகள் எல்லாமே மாறிடும், அது பலப்படும். நிறைய விஷயங்களை நீங்கள் யோசிக்க தொடங்குவீங்க. வித்தியாசமான ஒரு பலமான நிலைமையில் யோசிக்க தொடங்குவீங்க. பெரிய வெற்றி வாழ்க்கை கிடைக்கும். இதுதான் உண்மையாக கடவுள் விரும்புகிறது. அதனால் இது எல்லா மதத்திற்கும் அப்பாற்பட்டது, கடவுளுக்கும் உங்களுக்கு சம்மந்தப்பட்டது. இல்லை யாரும் வந்து உங்களை நடுவில் நிற்க முடியாது. ஈவன் நான் கூட நிற்க முடியாது. என்னோடய வேலை ஒரே ஒரு வேலை தான், உங்களையும் கடவுளையும் கனெக்ட் பண்ண வேண்டியது. ஆனால் அந்த இது வேணும், அந்த அந்த பயம் வேணும், அந்த கடவுள் சிந்தனை வேணும். அது இல்லாமல் இதை எடுத்து ஒரு மந்திரம் மாதிரிலாம் யூஸ் பண்ணால் நடக்காது. ஏன்னா நாலேஜ் மாதிரி எடுத்துகிட்டு யூஸ் பண்ணால் நடக்காது. இன்னைக்கு கூட கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடச்சிதா, அதனால தான் சொல்கிறேன். நம்ம கூட டச்சில் இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த ஸ்பிரிட் உங்களுக்குள்ளே இருக்காது. நீங்கள் வெறும் அந்த மந்திரம் மாதிரி இதை அப்படியே கேட்டுக்கிட்டு இதில் இருக்கிற பாயிண்ட்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாழலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இதுக்கு நீங்கள் ஒன்றணும். ஓகேங்களா? எல்லோரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது, நம்ம எல்லாருமே பிறந்தநாள் கொண்டாடுறோம் இல்லையா? பிறந்தநாள் கொண்டாடுறது யாருமே கிடையாது. எல்லாருமே பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. எதுக்கு கொண்டாடுறாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. சில பேர் யோசிப்பாங்க, ஐயோ ஒரு வருஷம் போயிடுச்சே, என்னத்தை கொண்டாடுறது, இன்னும் வயசாகிடுச்சேன்னு. ஆனால் உண்மையான விஷயம் சொன்னால், உண்மையாக கடவுளை தெரிஞ்சவங்களுக்கு, உண்மையாக கடவுளை புரிஞ்சவங்களுக்கு, கடவுளை ஏற்றுக்கிட்டவங்களுக்கு, கடவுளானவரையும் விக்னேஸ்வரையும் நல்லா புரிஞ்சுக்கிட்ட பரமாத்மாவையும் இருதயத்தில் ஏற்றுக்கிட்டிங்கன்னா, ஒரு வருஷம் நீங்கள் பிறந்தநாள் கொண்டாடும் போது சந்தோஷப்படணும். ஏன் அப்படின்னா என்னோடய உதாரணமே நான் சொல்லிடுறேன். ஏன்னா உங்கள் வயசு எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. எவ்வளோ வயசாக இருந்தாலும் நீங்கள் அது என்னோடய இதை சொல்லும்போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கால்குலேட் பண்ணிங்க. ஓகேங்களா? இப்போ எனக்கு 60 வயசாகிடுச்சு. இப்போ நான் 60 வயசாச்சு, பர்த்டே ஆச்சு. ஜனவரி 1 என்னோடய பர்த்டே, ரைட்? இப்போது அடுத்த ஜனவரி 1 61 வயசாகிடும், சரியா? அப்போது இந்த 60 வயசு இருக்கும்போது, 60 வயசுன்னு ரீச் ஆகும்போது மேக்ஸிமம் 40 வருஷம் இந்த உலகத்தில் இருக்கும் இல்லையா? 40 வருஷம் நிச்சயமாக இருக்கும், மேக்ஸிமம். ஓகே, அதுக்குள்ளேயே விட என்ன வேணா இருக்கலாம். ஆனால் வந்து மேக்ஸிமம் 40 வருஷம் இருக்கும். இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ தான் பேலன்ஸ் இருக்குது, கரெக்டாக? அப்போது ஏன் சந்தோஷப்படணும் அப்படின்னா, நான் வந்து கடவுளையும் விக்னேஸ்வரையும் நேரடியாக பார்த்தா அவர் கூட போய் உட்கார போகிறேன். இப்போ வந்து ஆத்மாவில் பார்த்துட்ருக்குறோம், ரைட்டாக? ஆன்மீகமாக நம்ம கடவுள் கூட தான் உட்காந்துட்ருக்குறோம். அந்த அளவுக்கு நமக்கு பலம் கிடைக்கும் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா. அது பெரிய அதிசயம் பாருங்கள். அந்த அதிசயம் உங்களுக்கு வரணும், சரியா? அப்போ ஆனால் இப்போ எனக்கு என்னென்னா, இந்த 40 வருஷம் கழிச்சா லிட்டரலாக ஃபேஸ் டு ஃபேஸ் அங்கே போய் உட்காந்துருவேன். அந்த அஷ்யூரிட்டிஸ் இருக்குது, ஷூரிட்டி இருக்குது, ப்ரூஃப் இருக்குது, கேரண்டி இருக்குது. நிறைய மனிதர்களோட எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அழகான ப்ரூஃப் இருக்குது, சரியா? சாதாரண ப்ரூஃப் கிடையாது, சரியான ப்ரூஃப் என் கையில் இருக்குது. அதனால் எனக்கு அஷூரன்ஸ் இருக்குது. அப்போ என்ன நினைக்கிறேன், நான் என்ன நினைக்கிறேன், 40 வருஷம்னு இருந்தது இல்லை. இப்போ பாருங்கள், இன்றைக்கி ஏப்ரல் ஆகிடுச்சி. ஸோ 4 மாதம் போயிடுச்சு. ஐயோ 4 மாதம் போயிடுச்சு, இன்னும் கிட்ட போயிட்டேன். அப்போது அடுத்த ஜனவரி 1 வரும்போது, நான் ஏன் எந்தே சொல்லிகிட்ருக்குறேன்னா என் கதையை சொல்லலை, நான் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னு சொல்கிறேன். அடுத்த ஜனவரி வரும்போது எனக்கு 39 வருஷம்தான் இருக்குது. 40ன்றது 30s போயிடுச்சு. 39 இயர்ஸ் ஒன்லி லெஃப்ட். புரியுதுங்களா?
அந்த சந்தோஷத்தில் தான் பிறந்தநாள் கொண்டாடணும். ஆஹா! இன்னும் மேக்ஸிமம் 39 இயர்ஸ்க்குள்ளே நான் அவரை பார்க்க போகிறேன். ஐ ஆம் கோயிங் டு சிட் வித் ஹிம். பாருங்கள், இதில் மதம்லாம் எல்லாம் பாருங்களேன், மதமே இல்லை பாருங்களேன். நீங்கள் அங்கே போகும்போது அவர் கேட்க மாட்டார், எந்த மதப்பா நீ? ஓ, நீ இந்துவா? நீ கிறிஸ்டியனா? இந்துன்னா அந்த பக்கம் போ, கிறிஸ்டியன்னா இந்த பக்கம் வா, முஸ்லீம்னா அந்த பக்கம் போன்னு சொல்லுவாரா? நோ வே, நோ வே. அவர் தான் டீல் பண்ணுறார். அப்போது அந்த அஷூரன்ஸ் வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், அதை விட சந்தோஷம் உலகத்தில் வேறு எதுவுமே இல்லைங்க. ஆக்சுவலாக அதில் பாருங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி காலையில் ரொம்ப நேரம் சொன்னார், ரொம்ப நேரம் நிறைய விஷயங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதில் ஜிப்ஸ் தான் சொல்லிகிட்ருக்கேன். அப்போ வந்து இன்னொரு விஷயம் பாருங்களேன், அதில் பெரிய விஷயம் என்னென்னா, நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த யுஎஸ் விசா கிடைக்குமான்னு அலையிறவங்க இருக்காங்க, க்ரீன் இல்லையா? அது க்ரீன் விசா கிடைக்குமா, ஐயோ எப்படி அது இதுன்னு ஓடுறாங்க, சரியா? அது துடிக்கிறாங்க. அதுக்கு எவ்வளோ வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. கிடச்சிட்ட அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் போகிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்புறம் அங்கே போய் இறங்குறது, செட்டில் ஆகுது, இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நினச்சி பாருங்களேன், சாதாரண இந்த உலகத்தில் இருக்கிற இன்னொரு நாட்டுக்கே இவ்வளோ ப்ரிப்பரேஷன்னா, அந்த ஜொலிக்கிற அற்புதமான அந்த கடவுள் உட்கார்ந்துருக்கிற அந்த இடத்துக்கு போகிறோன்னா எந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ணணும் நினச்சி பாருங்கள். என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணணும்? சின்ன ப்ரிப்பரேஷனாக சரியாகுது, ரைட்டா? அதுக்கு துடிக்கிறோம் நம்ம. அதுக்கு பிடிக்கிறோம், இந்த விசாக்கெல்லாம் துடிக்கிறோம். அது கிடைச்சிட்டா ஒரே சந்தோஷம், குதின்னு குதிக்கிறோம். நீ காலையில் உண்மையாகவே பிரார்த்தனை பண்ணும்போது திடீர்னு ஒரு ஞாபகப்படுத்தினார் பாருங்கள், அரண்டுட்டேன். ஞாபகமே இல்லை, மறந்து போச்சு பாருங்கள். நான் ஞாபகப்படுத்தினார். நான் போய் துபாயில் 1990 போய் இறங்கின உடனே என் கசின் ஒரு முரளின்னு சொல்லிட்டு என் கசின் தான் கூட்டிகிட்டு போனான், கசின் பிரதர். அவனும் அவன் மனைவி எல்லாம் வந்திருந்தாங்க, ஏர்போர்ட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ ரிசீவ் பண்ணாங்க. நான் வந்து ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வந்த உடனே கார் ரெடியாக இருந்த காரில் வந்து ஏறி உட்காந்தேன். அப்போது கடவுள் என்கிட்ட கேட்குறாரு, நீ சொன்னது ஞாபகம் இருக்கான்னு கேட்டார். உண்மையாகவே ஏறி உட்காந்தோன்னே நான் சொன்னேன், அப்பா முரளி பிரதர், தேங்க்யூ வெரி மச். உண்மையாகவே நான் நினைக்கவே இல்லை துபாய் இவ்வளோ சீக்கிரம் வருவேன், என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் அப்படின்னு சொன்னேன். ஒன்றுமே கிடையாது, தூசி மாதிரி போயிடுச்சு. 14 வருஷம் கஷ்டம்தான் இருந்தது. வேலை பாடு, பேங்க் மேனேஜர் தான் இருந்தாலும் அந்த லெவலுக்கு வரணும்ல. பேங்கிங்கில் உள்ள என்ட்ரு எண்ணி போராடினதெல்லாம் பார்த்திங்கன்னா, ஸோ அந்த போராடுற விஷயத்துக்கு போனதுக்கே இவ்வளோ நன்றி சொன்னியேடா, எவ்வளோ அற்புதமான இடத்துக்கு வரப்போகிற தெரியுமா? ரெட் கார்பெட் விரிக்கப்படும். வா, நினச்சி பாருங்கள், இதெல்லாம் நினச்சி பார்த்தீங்கன்னா அதிசயமாக இருக்கும். அப்போது ஆக்சுவலாக இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஃபோக்கஸ் உங்களுக்கு வந்துடுச்சின்னு வச்சுங்களேன், இந்த இயர்ஸ் நான் சொன்ன மாதிரி வருஷங்கள்லாம் கால்குலேட் பண்ணி, ஆஹா இவ்வளோ வருஷத்தில் கால்குலேட் பண்ணி நம்ம அங்கே தான் போகிறோம் அப்படின்ற அஷூரன்ஸ் உங்களுக்கு எப்போ கிடைக்கும் தெரியுமா? கடவுளையும் விக்னேஸ்வரையும் பரமாத்மாவையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு உள்ளே எடுத்துக்கிட்ட அப்புறம் பார்ப்பீங்க பாருங்கள் ஒரு காட்சியை. அந்த அற்புதமான அந்த இடத்த எல்லாமே காமிச்சிடுவார். நம்மளை உடனே உயர்த்தி அவர் பக்கத்தில் உட்கார வச்சுருவார். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க செத்துட்ட பிறகு போகணும். எப்போ உண்மையாகவே இதெல்லாம் புரிஞ்சு உள்ளே வந்துட்டீங்களோ உடனே கொண்டு போய் உட்கார வச்சுருவாராங்க. உங்கள் கால் கீழே தாண்டா உலகமே, நீ என்ன வேணால் செய்டா அப்படின்வார். அவ்வளோ அதிகாரம் கொடுப்பார். அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, அதை வந்து உணர்ந்துட்டோன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் டைரெக்ஷன் நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் அந்த பக்கம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த உலகத்தில் விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப தூசி ஆகிடும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் அது செஞ்சிட்டோன்னா அவர் வந்து நீங்கள் வந்து பாடுபட்டு, எப்படி நீங்கள் இருக்க போகிறது இல்லைல்ல, பர்மனெண்ட் டெம்பரரி தானே, அதனால் இங்கே எதுக்கு பெரியது, அப்படியே பிச்சைக்காரனாரு, எப்படியா பாடுபடு கஷ்டப்படு, நாங்கள் வந்து சேர்ந்துட்டு நான் பார்த்துக்கிறேன், அப்படி சொல்கிற கடவுள் கிடையாது. நம்ம கடவுள் அப்படி சொல்கிற கடவுள் கிடையாது. அங்கே வர்ற வரைக்கும் நான் ராஜா மாதிரி நான் இங்கே வச்சுக்கிறேன். வரும்போது மறந்த முகத்தோடு சிரிச்சுட்டே என்னை வந்து பார்க்கணும். சுருங்கின முகத்தோட, அழுத முகத்தோட, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வேதனையோடு நீ வரக்கூடாது.
நீ சந்தோஷத்தோடு என்கிட்ட வரணும். அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நன்மைகளும் நான் செஞ்சு தருவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறாரு. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? என்னங்க வேணும்? இந்த கடவுளை விட முடியுமா? நான் கேட்குறேன். இதெல்லாம் தெரியாமல், இதெல்லாம் புரிஞ்சிக்காம, சும்மா நம்ம சடங்கு சம்பிரதாயத்தில் மூழ்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு கடமைக்கு ஏதோ ஒன்று சாமி கும்பிட்டுக்கிட்டு அப்படின்னு நடந்துக்கிட்டு போகிறத விட, இதை அற்புதம் புரிஞ்சிக்கிட்டு அந்த ஃபோக்கஸ் கிடச்சி சந்தோஷத்தில் ஆஹா பெருசு பண்ண போகிறாரு அப்படின்னு சந்தோஷம் முன்னாடி போகும்போது நம்ம வாழ்க்கையெல்லாம் அழகாக அவர் பார்த்துக்கிட்டு அவ்வளோ அற்புதமான அனுபவங்க. இது எப்படிங்க நம்ம விட முடியும்? அதனால் தயவுசெய்து தினமும் இந்த மெசேஜை தினமும் காலையில் கேளுங்க. 5-10 நிமிஷம் டெய்லி கேளுங்க. முடிஞ்சு அது மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கேளுங்கப்பா, கடவுளை தெரிஞ்சுங்க வாங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் தினமும் கேளுங்க. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்து மீட் பண்ணுறவங்க ரெகுலராக மீட் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு வாரம் மிஸ் பண்ணிங்கன்னா கூட கெட்ட சக்தின்ற இந்த உலகத்தில் ஆடுறவன் இருக்கான் பாருங்க, அவங்கள அப்படியே தீன் விடுவான். ஏன்னா நிறைய பேர் அவன் ஆட்சியில் கிடக்குறாங்க. ரைட்டுங்களா? நம்ம அவன் ஆட்சியிலேருந்து விடுபட்டு வந்திருக்கிறோம். அதனால் பிடிச்சி வச்சுன்னு போயிடுவான். அதனால் எல்லா வாரமும் டச்லேயே இருங்க. பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க நிச்சயமாக விசிட் பண்ணுறவங்க இந்த அடுத்த வாரத்துக்கு ரீகன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. சரியா? டைம் ரீகன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. நேற்று ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது. அற்புதமான நாள். முழு நாளும் நல்லா பிரயோஜனமாக இருந்தது. சந்தோஷமாக பிரயோஜனப்படுத்தினோம். ரொம்ப ரொம்ப நன்றி. மெசேஜும் கேட்டே இருங்க, மீட் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.